வெல்கம் டு ஆஸ்ட்ரோ அப் நெக்ஸ்ட் சேனல். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் பாலமுருகன். இன்றைக்கி நம்ம 2026 மேஷ ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். காலபுருஷனுக்கு 1ஆம் வீடான மேஷ வீடு பார்த்திங்கன்னா செவ்வாய் அதிபதி. செவ்வாய் அதிபதி அப்படிங்கிறனால இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேகம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்த மேஷ ராசிக்கு தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2026 மார்ச் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அவங்க ஜாப் ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ண வேணாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, அவன் கேரியர் பார்த்தீங்கன்னா, ஸ்லோவாக இருக்கும். ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்ட் ஜாப் சேஞ்ச் இந்த டைமில் செய்யக்கூடாது. அவன் யாரோ ஆஃபர் லெட்டர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, ஒரு நியூ ஜாயினி ஒரு புது கம்பெனியில் ஆஃபர் லெட்டர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, அது மார்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு செய்கிற வேலையில் பிஸ்னஸ் பண்ணணும், நீங்கள் வெளிநாட்டில் வேலை ட்ரை பண்ணுற போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 2026 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் அப்ராட் ஜாப்லாம் ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கும். ஸோ கெரியரில் மேஷத்துக்கு கொஞ்சம் நிதானம் தேவை. அவன் பொருளாதார நிலைமை, மேஷராசிக்கு பொருளாதார நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும். லக்னத்துக்கு 11ல் ராசிக்கு 11ல் மேஷ ராசிக்கு 11ல் கேது போயிட்டுருக்காரு. மேஷ ராசிக்கு 5ல் சிம்மத்தில் ராகு போயிட்டுருக்காரு. ஸோ 11ல் லாபத்தில் கேது போயிட்டுருக்கனால தேவையில்லாத செலவுகளை நீங்கள் குறைக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதோ இடம் வாங்கணும், தங்கமாக வாங்க போகிறீங்க, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை மியூச்சுவல் பாண்ட்ஸ் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 2026 ஜூனுக்கு அப்புறம் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் அதிகம். அது மாதிரி மேஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் உடல்நலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. முக்கியமாக வயிறில் பிரச்சனை, சளி தொந்தரவு. ஸோ இந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ் வரும். மென்டல் ஹெல்த் பார்த்திங்கன்னா மைண்ட் ஒரு ஸ்டெடியாக இருக்காது. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனாலையும், மைண்டை ட்ரூவர்ட்ஸ் ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி சிந்திக்கிறதுனாலையும், ட்ரூவர்ட்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி நோக்கி சிந்திக்கிறதுனாலையும், டெய்லி காலையில் யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயத்தை செய்கிறதுனாலையும் ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் மேஷத்துக்கு கிடைக்கும். அவன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப் பார்ட்னர், அதாவது அவங்க பார்ட்னரோட ஏதோ ட்ரிப் பிளான் பண்ணியிருக்காங்க, வெளியே போகிறதுக்கு ஒரு பிக்னிக் ட்ரிப்போ ஏதோ ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அது மார்ச்சுக்கு அப்புறம் பிளான் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ஃபேமிலி லைஃப்பை அவங்க பார்ட்னரோட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் வராது. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப், அதாவது உங்கள் பேரண்ட்ஸோடையும் உங்கள் குழந்தைங்களோடையும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க. மேஷராசி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் 2026 டைமில் ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே நம்பக்கூடாது. குறிப்பாக மேஷம் 2026 பார்த்தீங்கன்னா தொழிலில் நிதானமும், தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறதுலையும், அவங்க மைண்டை ஃபோக்கஸ்டாக வச்சுக்கிறதுலையும், அவங்க ஃபேமிலி ட்ரிப்பை மார்ச் வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணுறதுலையும் மேஷராசி 2026 ஒரு பெரிய சக்ஸஸை அச்சீவ் பண்ணுவாங்க. 2026 மேஷராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானம் தேவை. நிதானத்தோடு செயல்படுற மேஷராசி நேயர்களுக்கு 2026 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். நன்றி. தேங்க்யூ.